வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/3/2026 பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி ஞாயிற்றுக்கிழமை தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதும், குடும்பத்திற்கு அசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், தொலைதூரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது அவர்கள் வருகையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்வதும் பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தை தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என்றெல்லாம் இல்லாமல் உங்களுக்கென்று நேரத்தை ஓய்வு நாளில் ஒதுக்குவதும், மனதுக்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும், நல்ல ஓய்வெடுப்பதும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். கண்டிப்பாக மன உறவுக்கு உண்டான மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக டக்கென்று நல்ல முடிவுகள் வருவது, தொழிலில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். ஓய்வு நாளாக இருந்தாலும் பிள்ளைகளும், குடும்பத்தில் இருப்பவர்களும், தாய் வழி உறவும், தந்தை வழி உறவும், தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடனோ அல்லது துணை அல்லது துணைவியாருடனோ பிள்ளைகளுடனோ மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் அதை முடிக்கிறேன் இதை முடிக்கிறேன் என்று சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். லாபம், அசைய பொருள் சேர்க்கை, ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறாக, தொடர்ச்சியாக இருந்த பணத்தாங்கள் தீர்வதற்குண்டான ஏற்றத்தை பெறும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் தொழிலுக்கும், உத்தியோகத்திற்கும், வியாபாரத்திற்கும், படிப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக மாறுவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழிலில், உத்தியோகத்தில், புதிய அறிமுகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறினாலும் பல விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் காணப்படக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் ஏற கட்டி வைத்து துணை அல்லது துணைவியார் வார்த்தைக்கும், காதல் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், உங்களுக்கு ஓய்வு கொடுப்பதும் அதைவிட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நட்பு, உறவு என்று சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளுக்கு உத்தேகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம்.
பழைய கடன்கள் பைசலாகிறது. ஓய்வு நாளாக இருந்தால் ஓய்வில்லாமல் உழைப்பது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். டக்கென்று எடுத்த காரியம் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் டக்கென்று நல்ல காரியங்கள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு காணப்பட்டாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியம் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். செல்வாக்குகள் கூடும். உதவிக்கு என்று ரொம்ப நாட்களாக இது வரலே அது வரலே என்று எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் கிடைப்பது ஆச்சரியம். மீண்டும் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.